வாழ்க்கையின் அர்த்தம், மனிதனின் பின்னடைவு பற்றிய ஆழமான சிந்தனையில் இக்கிரு திரைப்படம் அகிரா குரோசாவாவின் இயக்கத்தில் மிகச் சிறப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கதையின் மையத்தில் உள்ளவர் காஞ்சி வத்தனபே, ஒரு வயது முதிர்ந்த டோக்கியோ நிர்வாகி. அவரது வாழ்க்கை பொது சேவையில் சலிப்பான, மாற்றமற்ற, ஒரே போலான செயல்களுடன் கழிகிறது. ஆனால் ஒரு நாளில் அவருக்கு புற்றுநோய் இருப்பதாக தெரிந்து கொள்ளும் தருணம் அவரை மூழ்கடிக்கும் ஒரு உணர்ச்சி சுழலில் எரியுகிறது. முன்பு அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கையில் தன் நாட்கள் வீணாக போய்விட்டதா என்ற தீவிரமான கேள்விகள் அவரை தோற்றுகின்றன. நாட்கள் மற்றும் வருடங்கள் ஒரே மாதிரியான அலுவல்களில், ஆவணங்களில், கழிப்புச் சேவைகளில், அதிகார வரிசையில் ஒளிந்திருக்கும் வாழ்க்கை. அவருடைய உடல் மெதுவாக சோர்ந்து போகிறது. ஆனால் மனதில் ஒரு மாற்றம் நிகழ்கிறது. முதலில் அவர் ஒரு அதிர்ச்சி, சோகத்தில் மூழ்குகிறார். நான் வாழ்ந்தேன், ஆனால் உண்மையில் வாழ்ந்ததா என்ற வினாவுடன் அவர் போராடுகிறார். அலுவலகத்தில் அவர் செய்த ஒவ்வொரு செயலும், அவர் பெற்ற பதவிகள், கிடைத்த வருமானம் எல்லாமும் வீணாக போனதாக தோன்றுகிறது. அவருக்கு எதுவும் அர்த்தமுள்ளதாக படவில்லை. இப்போது உலகில் தனது இருப்பை, தனது பெயரை, தனது வாழ்ந்த தடங்களை விட்டுச் செல்ல வேண்டும் என்ற தீவிரமான ஆசை அவரை ஆளுகிறது. அவர் தன் வாழ்க்கையில் ஒரு பூரணமான மாற்றத்தை தேடுகிறார். இதை தேடிக்கொண்டிருக்கும் சோகமான, தனிமையான நாட்களில் அவர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறார். முதலில் மகிழ்ச்சி தேடுவதற்காக நகரம் முழுவதும் சுற்றி பார், ரெஸ்டாரண்ட், இரவு வாழ்க்கை ஆகியவற்றை அனுபவிக்க முயல்கிறார். ஆனால் அந்த அனுபவங்கள் அவருக்கு ஒரு அடிப்படையான சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. மாறாக அந்த எல்லா வெளிப்புற மகிழ்ச்சியும் வெறும் மேற்பரப்பாகவே இருந்தது. அவரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான பாதி வருகிறது. அவர் வேலை செய்யும் அலுவலகத்துல ஒரு பெண் வேலை செய்யும் பணியாளருடன் பேசும்போது அவளுடைய இளமை, உயிரோட்டம், செயல்பாடு அவருக்கு ஒரு சிறப்பான உணர்வை தருகிறது. அவர் தன்னை மீண்டும் சிறிய குழந்தை போல புதுமையான கனவுகளுடன் காண்கிறார். அந்த பெண் தனது வேலை வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெறுவது எப்படி என்பதை விளக்குகிறார். அவர் குழந்தைகள் விளையாடும் ஒரு பூங்காவில் வேலை செய்வதை விரும்புகிறார். இந்த உரையாடல் வத்தனபேவிற்கு ஒரு வாசல் திறக்கிறது. வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒன்றை செய்யும் போது கிடைக்கும் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். அதனால் தனது கடைசி நாட்களில் அவர் ஒரு பெரிய நோக்கத்தை தேர்ந்தெடுக்கிறார். அவர் முன்னர் நிராகரிக்கப்பட்ட ஒரு திட்டத்தை மீண்டும் எடுத்துக்கொள்கிறார். நகரம் நடுவில் பாழடைந்த இடத்தில் குழந்தைகளுக்காக ஒரு புது பூங்கா கட்ட வேண்டும் என்று திட்டமிடுகிறார். முதலில் பல்வேறு அலுவலக அதிகாரிகள் திட்டத்தை மறுக்கிறார்கள், அவரை அலட்சியப்படுத்துகிறார்கள். ஆனால் வத்தனபே தனது கடைசி ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தி எல்லா தடை மற்றும் எதிர்ப்புகளையும் தாண்டி அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறார். இந்த முயற்சியில் அவர் மிகுந்த மனுறுதியும் விடாமுயற்சியும் காட்டுகிறார். அவர் தன் நோயின் பாதிப்பால் உடல் சோர்ந்து போகும்போதும் மனதில் ஒரு தீவிரமான உற்சாகம் வளர்கிறது. மக்கள், குழந்தைகள், அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் அனைவரும் அவரது பணியை பாராட்டுகிறார்கள். பூங்கா உருவாகும் தருணம் அவருடைய சொந்த வாழ்வின் அர்த்தம் கிடைத்ததாக அவர் உணர்கிறார். அந்த புது பூங்காவின் திறப்பு விழாவில் குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாடும் காட்சியை அவர் பார்த்து தனது கடைசி நாட்களில் உண்மையான மகிழ்ச்சி மற்றும் நிறைவை அடைகிறார். அவருடைய இறுதி நிமிடங்கள் அந்த புது பூங்காவின் ஒரு ஊஞ்சலில் அமர்ந்திருக்கும் நிலையில் பனிக்கால இரவில் குழந்தைகளின் சிரிப்பை கேட்கும் போது அவருடைய முகத்தில் ஒரு அமைதியான, நிறைவு கலந்த புன்னகை தெரிகிறது. இது மனிதனின் வாழ்வின் ஃபிளீட்டிங், குறுகிய காலம் எப்படி ஒரு சிறிய செயலால் மற்றவரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. இகிரு திரைப்படம் ஜப்பான் போருக்கு பிறகு ஏற்பட்ட சமூக மாற்றங்கள், பொதுமக்களின் மனநிலைகள், அலுவலக வாழ்க்கையின் சலிப்பு ஆகியவற்றை மிக நுணுக்கமாக காட்சிப்படுத்துகிறது. குரோசாவாவின் இயக்கத்தில் ஒளி மற்றும் நிழல் பயன்படுத்தும் விதம் ஒவ்வொரு காட்சிக்கும் ஒரு ஆழமான உணர்ச்சி பூர்வத்துவத்தை வழங்குகிறது. அவரது பாணியில் மெதுவான, சிந்தனையுடன் நகரும் காட்சி அமைப்பு நம் மனதில் கதையின் ஆழத்தை பதிக்கிறது. திரைப்படத்தின் திரைக்கதை ஷினோபு ஹஷிமோட்டோ மற்றும் ஹிடேயோ ஒகுனி ஆகியோரின் ஒத்துழைப்பில் மனித மனத்தின் ஆழமான கோணங்களை, வாழ்க்கையின் அர்த்தம், மரணத்தின் நெருக்கம், உயிரின் ஃபிளீட்டிங் நேச்சர் ஆகியவற்றை மிக நுணுக்கமாக ஆராய்கிறது. வத்தனபேவின் பாத்திரம் ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையில் நிகழும் பெரிய மாற்றத்தை, மனதளவிலான சுழற்சிகளை, உற்சாகம் மற்றும் மரணத்தின் பயத்தை எளிமையான ஆனால் ஆழமான முறையில் வெளிப்படுத்துகிறது. அவருடைய பயணம்
முதலில் ஒரு வெறுப்பு, சலிப்பு, பயம், தனிமை ஆகியவற்றில் தொடங்குகிறது. பின்னர் வாழ்க்கையின் சிறிய மகிழ்ச்சி, மற்றவர்களுக்கு உதவுவதில் கிடைக்கும் சந்தோஷம், இறுதியாக ஒரு மீனிங்ஃபுல் லெகசி உருவாக்கும் முயற்சி ஆகியவற்றை அடைகிறது. அவரின் செயல்கள் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை போல தோன்றலாம். ஆனால் அந்த ஒரு பூங்கா, அந்த ஒரு ஊஞ்சல், அந்த ஒரு குழந்தை சிரிப்பு வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை நிரூபிக்கிறது. இது மனிதனின் வாழ்க்கையில் சாதனைகள், புகழ், பணம் என்பவை மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒன்றை செய்யும் போது கிடைக்கும் ஆனந்தம், நிறைவு என்பதே உண்மையான அர்த்தம் என்பதை நமக்கு உணர வைக்கிறது. குரோசாவாவின் இயக்கத்தில் ஒவ்வொரு சின்ன காட்சியும், ஒவ்வொரு உரையாடலும் ஒரே மாதிரியான தினசரி செயல்களில் மறைந்திருக்கும் மனிதனின் தனிமையை, வாழ்க்கையின் வெறுப்பை, மறுமலர்ச்சி தேடுதலை மிக நுட்பமாக வெளிப்படுத்துகிறது. திரைப்படத்தின் முடிவில் வத்தனபே இறந்துவிட்ட பிறகு அவருடைய முன்னாள் சக ஊழியர்கள் அவரை நினைத்து பேசும் காட்சி வருகிறது. பலர் அவர் செய்த செயலுக்கு உண்மையான மதிப்பளிக்கவில்லை. பலர் அவருடைய முயற்சி ஒரு சாதாரண விஷயம் என்று நினைக்கிறார்கள். சிலர் அவருடைய ஐடியாக்களை, அவரது கடைசி நாட்களில் நடந்த மாற்றங்களை புரிந்து கொள்ள முடியாமல் பேசுகிறார்கள். ஆனால் அந்த பூங்கா, அந்த ஊஞ்சல், அந்த குழந்தைகள் அவரது வாழ்ந்த நாள்களின் உண்மையான அர்த்தத்தை நிரூபிக்கின்றன. இது மனிதனின் வாழ்க்கை மற்றவர்களின் பார்வையில் எவ்வளவு சிறியதாக இருக்கலாம், ஆனால் நம்மால் செய்யப்பட்ட நற்காரியங்கள் எவரும் மறக்க முடியாத தடங்களை விட்டுச் செல்கின்றன என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. இகுரு திரைப்படம் வாழ்வின் ஃப்ளீட்டிங் நேச்சர், மரணத்தின் நெருக்கம், மீனிங்ஃபுல் எக்ஸிஸ்டன்ஸ் என்பவற்றை மிக ஆழமாகவும் சோகமாகவும் ஆனால் நிறைவாகவும் விவரிக்கிறது. அது நம்மை சிந்திக்க வைக்கிறது. நம் நாட்கள் குறுகியது. நாம் செய்யும் செயல்கள் மற்றவர்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கின்றன. நாம் பிறந்தோம், வளர்ந்தோம், வேலை செய்தோம், ஆனால் உண்மையில் வாழ்ந்தோமா? திரைப்படத்தில் வரும் சின்ன சின்ன உரையாடல்கள், நினைவூட்டல்களை, ஒளி நிழல் கலவையில் வரும் காட்சிகளை, இசையை, அனைத்தையும் சேர்த்து ஒரு மனிதனின் வாழ்க்கை முழுவதையும், இறுதி வரை நடந்த பயணத்தையும் மிக ஆழமான முறையில் விவரிக்கிறது. இகுரு நம் வாழ்க்கையில் ஒரு மீனிங்ஃபுல் லெகசி உருவாக்க வேண்டும் என்ற ஆசையை வளர்க்கிறது. அது எளிமையான செயல்களில் கூட ஆழமான அர்த்தத்தை காண்பது எப்படி என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வத்தனபேவின் பயணம் ஒரு சாதாரண மனிதன் வாழ்க்கையின் கடைசி நிமிடங்களில் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை நமக்கு காட்டுகிறது. அவருடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் ஒரு வெறுப்பு, பயம், சலிப்பு, தனிமை ஆகியவற்றில் இருந்தாலும் கடைசியில் அவர் உருவாக்கிய பூங்கா அவரது பெயரை, அவரது நினைவை, அவரது வாழ்க்கையின் அர்த்தத்தை நிரூபிக்கிறது. இது நம்மை சிந்திக்க வைக்கிறது. நாம் வாழும் நாட்களில் மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒன்றை செய்ய, ஒரு மீனிங்ஃபுல் லெகசி உருவாக்க நாம் என்ன செய்ய முடியும்? இகுரு திரைப்படம் குரோசாவாவின் இயக்கத்தில் ஜப்பானின் போருக்கு பிந்தைய சமூக மாற்றங்களை, மனித மனத்தின் ஆழமான கோணங்களை, எக்ஸிஸ்டென்ஷியல் மீனிங், மார்டாலிட்டி என்ற கேள்விகளை மிக நுணுக்கமாகவும் அழகாகவும் ஆழமாகவும் விவரிக்கிறது. அது ஒரு கலைச்சாதனையாகவும் மனிதனின் வாழ்வின் ஃப்ளீட்டிங் நேச்சரை நினைவூட்டும் ஒரு ஹார்ட் ஃபெல்ட் ரிமைண்டராகவும், இரண்டும் சேர்ந்து நம்மை சிந்திக்க வைக்கணும் ஒரு தலை சிறந்த படைப்பாக அமைந்திருக்கிறது. திரைப்படத்தின் முழு பயணம் ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் தேட வேண்டும் என்பதற்கான அழைப்பு போல உள்ளது. அந்த அர்த்தம் புகழ், பணம், பதவி, அதிகாரம் என்பவற்றில் இல்லை. இறுதியில் மற்றவர்களுக்கு பயனுள்ள மீனிங்ஃபுல் ஏதேனும் ஒன்றை உருவாக்கும் முயற்சியில்தான் உள்ளது. வத்தனபேவின் வாழ்க்கையில் நிகழும் மாற்றம், அவரின் மனதில் எழும் எக்ஸிஸ்டென்ஷியல் குவெஸ்டன்ஸ், அவர்தான் கடைசியில் அடையும் ஃபுல்ஃபில்மெண்ட் நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கும். அது நம்மை நம் வாழ்நாள்களை பற்றி, நம் செயல்களை பற்றி, நம் லெகசியை பற்றி சிந்திக்க வைக்குது. இகுரு திரைப்படத்தில் வரும் ஒவ்வொரு காட்சியும், ஒவ்வொரு உரையாடலும், ஒவ்வொரு சின்ன செயலும், இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு மனிதனின் மீனிங்ஃபுல் எக்ஸிஸ்டன்ஸை, ஃப்ளீட்டிங் நேச்சரை, பர்பஸ்ஃபுல் லைஃபை மிக அழகாகவும் ஆழமாகவும் நம்மை சிந்திக்க வைக்கும் வகையில் விவரிக்கிறது. இந்த திரைப்படம் ஒரு கலை சாதனையும், ஒரு மனிதனின் வாழ்வின் அர்த்தத்தை தேடும் பயணத்தையும் நமக்கு நிறைவாகவும், உணர்ச்சி பூர்வமாகவும், அழகாகவும், ஆழமாகவும், ஒரு சிந்தனை கருவாகவும் வழங்குகிறது. உங்கள் கல்விக்கான கனவுகள் இப்போது நனவாகும். நக்ஷத்ரா அகாடமியில் ஆன்லைன் டிகிரி மற்றும் டிடிஇ வாயிலாக பிபிஏ, பிகாம், எம்பிஏ, பிசிஏ, எம்சிஏ உள்ளிட்ட பல படிப்புகள் வீட்டிலிருந்து படிப்பு வாய்ப்பு.
வேலை செய்யும் நேரத்துக்கு ஏற்ற வகுப்புகள், அரசு அங்கீகாரம், குறைந்த செலவில் பட்டம் பெறுங்கள். தொடர்பு 9838043422 பதிவு admissions@space ஆங்கிலம். ஹிந்தி பேச விரும்புவோருக்கு மாலை மற்றும் காலை ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஹிந்தி வகுப்புகள். பள்ளி மாணவர்களுக்கு தனிப்பட்ட வழிகாட்டு வகுப்புகள். தொடர்பு 10 அல்லது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறவில்லை என்றால் IOS டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலம் உங்கள் படிப்பை மீண்டும் தொடருங்கள். நக்ஷத்ரா அகாடமி உங்கள் வெற்றிக்கான சிறந்த துணை.